வணக்கம். இந்திய அரசாங்கத்தோட அமைப்பு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க, இன்னைக்கு நாம யூனியன் நிர்வாகம், அதாவது நம்ம நாட்டோட மத்திய அரசாங்கம் எப்படி வேலை செய்யுது, யார் முக்கியமான முடிவுகளை எடுக்கறாங்கன்றத பத்தி சுவாரஸ்யமா தெரிஞ்சுக்கலாம். சரி, நாம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வி. இந்தியாவோட உண்மையான பவர் யார்கிட்ட இருக்கு? ஜனாதிபதி கிட்டயா இல்ல பிரதமர் கிட்டயா? இந்த கேள்விக்கான பதில தேடி போறதுதான் இன்னைக்கு நம்மளோட நோக்கம். வாங்க, நம்ம அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். நம்ம அரசியலமைப்பு சட்டத்துல 52லிருந்து 78 வரையிலான விதிகள் இந்த யூனியன் நிர்வாகத்தை பத்தி தான் பேசுது. இவங்க தான் இந்தியாவோட டாப் லெவல் டீம். ஆனா இதுல ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. ஒருத்தர் பேரளவுக்கு தலைவரா இருப்பாரு, ஆனா இன்னொருத்தர் தான் உண்மையான அதிகாரத்தோட நாட்டை நடத்துவார். இந்த 2 பேருக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டா மொத்த சிஸ்டமும் நமக்கு புரிஞ்சிடும். முதல்ல நம்ம நாட்டோட தலைவரான ஜனாதிபதிய பத்தி பார்க்கலாம். அவரை ஒரு பெரிய கம்பெனியோட சேர்மன் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. அவர்தான் நம்ம நாட்டோட முகம், ஒரு மரியாதைக்குரிய விழாக்கள்ல கலந்துக்கிற தலைவர். விதி 53 படி சட்ட ரீதியா நிர்வாக அதிகாரம் மொத்தம் ஜனாதிபதியோட பேர்ல தான் இருக்கு. அரசாங்கத்தோட ஒவ்வொரு நடவடிக்கையும் ஒவ்வொரு சட்டமும் அவரோட பேர்ல தான் அதிகாரப்பூர்வமா வெளியாகும். சொல்லப்போனா அவர்தான் நம்ம நாட்டோட முதல் குடிமகன். நம்ம தேசத்தோட ஒற்றுமைக்கு ஒரு சின்னமா இருக்காரு. இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஜனாதிபதிய நாம நேரடியா ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறதில்ல. அது ஒரு மறைமுக தேர்தல். பார்லிமெண்ட்ல இருக்கிற எம்பிக்களும் எல்லா மாநிலங்கள்ல இருக்கிற எம்எல்ஏக்களும் சேர்ந்து ஓட்டு போட்டு தான் அவரை தேர்ந்தெடுப்பாங்க. ஜனாதிபதியோட பதவிக்காலம் 5 வருஷம். இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஒருத்தர் எத்தனை தடவை வேணும்னாலும் ஜனாதிபதியா மறுபடியும் தேர்ந்தெடுக்கப்படலாம். அதுக்கு எந்த தடையும் இல்ல. மத்தபடி அவர் இந்திய குடிமகனா இருக்கணும், 35 வயசு முடிஞ்சிருக்கணும், அப்புறம் ஒரு லோக்சபா எம்பி ஆகிறதுக்கான தகுதிகள் அவர்கிட்ட இருக்கணும். சரி, கம்பெனியோட சேர்மனை பத்தி பார்த்தாச்சு. இப்போ அந்த கம்பெனியை உண்மையிலே இயக்குற சிஇஓவை பத்தி பார்ப்போம். அவர்தான் நம்ம பிரதமர். ஜனாதிபதி ஒரு சடங்கு ரீதியான தலைவர்னா, நாட்டை இயக்குற உண்மையான நிர்வாக அதிகாரம் மொத்தம் பிரதமர் கையில தான் இருக்கு. அதாவது நாட்டோட அன்றாட நிர்வாகத்தை கவனிக்கிறது, முக்கியமான கொள்கை முடிவுகளை எடுக்கிறது, வெளிநாடு உறவுகளை பேணுவதுன்னு அரசாங்கத்தோட எல்லா முக்கிய வேலைகளையும் செய்யறது பிரதமர் தலைமையிலான அமைச்சர்கள் குழுதான். விதி 75 படி மக்களவை தேர்தல்ல எந்த கட்சி அல்லது கூட்டணி ஜெயிக்கிறதோ அதோட தலைவரை ஜனாதிபதி பிரதமரா நியமிப்பார். இது ஒரு சம்பிரதாயம்தான். அதுக்கப்புறம் யார் யாருக்கு எந்தெந்த மந்திரி பதவி கொடுக்கணும்னு முடிவு பண்றது முழுக்க முழுக்க பிரதமர் தான். அவர் குடுக்கிற லிஸ்ட்ல ஜனாதிபதி கையெழுத்து மட்டும் போடுவார். இதுதான் நம்ம பாராளுமன்ற ஜனநாயகத்தோட ஆணிவேர். அரசாங்கம் பதவியில நீடிக்கணும்னா அதுக்கு மக்களவையோட நம்பிக்கை இருக்கணும். ஒருவேளை அரசாங்கத்துக்கு எதிரா நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து அது ஜெயிச்சிடுச்சுன்னா பிரதமர் உள்பட மொத்த மந்திரி சபையும் உடனே ராஜினாமா செய்யணும். இதான் உண்மையான அதிகாரம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் கிட்ட இருக்குன்னு சொல்றதுக்கு அர்த்தம். சரி, நாம இப்ப இந்த பகுதியோட முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டோம். பேரளவு தலைவர் உண்மையான தலைவர்னு சொல்றோம் இல்லையா? ஆனா நம்ம அரசியலமைப்பு சட்டம் இந்த உறவை எப்படி கரெக்டா வரையறுக்குது? வாங்க, விதி 74 மற்றும் 78ல ஒளிஞ்சிருக்கிற ரகசியத்தை பார்க்கலாம். விதி 74ஓட முதல் வரியே போதும். ஜனாதிபதிக்கு உதவி செய்யவும் ஆலோசனை வழங்கவும் ஒரு மந்திரி சபை இருக்கும்னு சொல்லுது. இந்த ஆலோசனைன்ற வார்த்தை பார்க்க ரொம்ப சாதாரணமா தெரியலாம். ஆனா அதுக்குள்ளதான் இந்தியாவோட மொத்த அதிகாரமும் அடங்கியிருக்கு. அது எப்படின்னு பார்க்கும். இங்கதான் கதையில பெரிய ட்விஸ்டே வருது. 1976ல கொண்டு வந்த 42வது சட்ட திருத்தம் பிரதமர் கொடுக்கிற ஆலோசனைய ஜனாதிபதி கட்டாயம் ஏத்துக்கிற மாதிரி மாத்திடுச்சு. அதாவது பிரதமர் மற்றும் மந்திரி சபை சொல்றத ஜனாதிபதியால மீறவே முடியாது. இதுக்கப்புறம்தான் பிரதமர் தான் உண்மையான பவர் சென்டர்னு சந்தேகத்துக்கு இடமில்லாம உறுதியாச்சு. ஆனா இதுல ஒரு சின்ன செக் அண்ட் பேலன்ஸ் கொண்டு வந்தாங்க. 44வது திருத்தத்தின்படி ஜனாதிபதிக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. பிரதமர் அனுப்புற ஆலோசனைய ஒரே ஒரு தடவை மட்டும் இத கொஞ்சம் மறுபடியும் யோசிச்சு பாருங்களேன்னு திருப்பி அனுப்பலாம். ஆனா மந்திரி சபை அதையே திரும்ப அனுப்புனா ஜனாதிபதி கையெழுத்து போட்டே ஆகணும். வேற வழியே இல்ல. ஜனாதிபதி, பிரதமர் இவங்க தான் மெயின் ஹீரோஸ்னாலும் இந்த நிர்வாக டீமை முழுமையாக்க இன்னும் சில முக்கியமான ஆட்கள் இருக்காங்க. அவங்கள பத்தியும் வேகமா பாத்திரலாம் வாங்க. துணை ஜனாதிபதி தேர்தல்ல ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. நிறைய பேர் குழப்பிக்கிற விஷயம் இது. ஜனாதிபதி தேர்தல்ல எம்பிக்கள் கூட எம்எல்ஏக்களும் ஓட்டு போடுவாங்க. ஆனா துணை ஜனாதிபதி தேர்தல்ல பார்லிமெண்ட்ல இருக்கிற எம்பிக்கள் மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க. மாநில சட்டமன்றங்களுக்கு இதுல எந்த பங்கும் இல்ல. இந்த வித்தியாசத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. துணை ஜனாதிபதியோட முக்கியமான வேலையே ராஜ்யசபாவோட சேர்மனா செயல்படுறதுதான். அவைய வழி நடத்துறது அவரோட பொறுப்பு. அடுத்தது அட்டார்னி ஜெனரல். இவர்தான் அரசாங்கத்தோட டாப் லாயர்.
எல்லா முக்கியமான கேஸ்லயும் அரசாங்கத்துக்காக சுப்ரீம் கோர்ட்ல வாதாடுறது இவர்தான். சரி, நம்ம இவ்ளோ நேரம் பார்த்த விஷயங்களை எல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு ரீகேப் பாத்திரலாம். அப்போதான் இந்தியாவோட நிர்வாக அமைப்பு எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரு முழுமையான படம் நமக்கு கிடைக்கும். இந்த அட்டவணைய பாருங்க. நம்ம பேசினதோட மொத்த சாராம்சமும் இதுல இருக்கு. ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் அவரு பெயரளவு தலைவர். பிரதமர் நியமிக்கப்பட்டாலும் அவர்தான் உண்மையான நிர்வாகி. இந்த அமைப்பு தான் நம்ம பாராளுமன்ற ஜனநாயகத்தோட அடிப்படை. அதாவது அதிகாரம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களவை கிட்டையும் அதோட தலைவரான பிரதமர் கிட்டையும் இருக்கு. ஆக உண்மையான தலைவர் யாருங்கிற கேள்விக்கு இப்போ உங்களுக்கு தெளிவான பதில் கிடைச்சிருக்கும். அது பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை தான். ஆனா கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஒருத்தர் நாட்டோட ஒற்றுமைக்கான சின்னமாவும் இன்னொருத்தர் நாட்டை நடத்துற சக்தி வாய்ந்த நிர்வாகியாவும் இருக்கிற இந்த ஈரடுக்கு அமைப்பு ஒரு நவீன ஜனநாயகத்துக்கு இது ஒரு சிறந்த மாடல்னு நீங்க நினைக்கிறீங்களா? இத பத்தி யோசிச்சு பாருங்க. அடுத்த விளக்கப்படத்தில் சந்திப்போம்.